தமிழகத்தில் நாளை சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் நாளைய தினம் வெளியாக உள்ளது. இந்நிலையில் தேர்தலுக்காக பிந்தைய கருத்து கணிப்புகள் சமீபத்தில் வெளியானது. அதில் திமுக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று சில நிறுவனமும், என்டிஏ ஆட்சி அமைக்கும் என சில நிறுவனமும் கருத்து கணிப்புகள் வெளியிட்டது. விஜயின் தாவேக ஆட்சி அமைக்கும் என ஒரு நிறுவனம் மட்டுமே வெளியிட்டது. இது தாவேக தொண்டர்களுக்கு சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் விஜய் ஆன்மீக பயணம் அடுத்தடுத்து ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் தாவேகாவுக்கு ஆதரவாக ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் IPS அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற ரவி காவல்துறை அதிகாரிகளை வைத்து 234 சட்டசபை தொகுதிகளிலும் எக்ஸிட் போல் கருத்து கணிப்பை நடத்தியுள்ளார். இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பில் முடிவுகளை அவர் வெளியிட்டார். அதில் ஒரு தொகுதிக்கு 10 பேர் என்று வைத்து மொத்தம் 2340 பேர் தேர்வு செய்து ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு தொகுதிகளில் 100 பேரை சந்தித்து தமிழ்நாட்டில் 2,34,000 நபர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டது. இந்த கருத்து கணிப்பில் கிடைத்த ரிசல்ட்டை ChatGPT உட்பட பல்வேறு செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி கணக்கீடு செய்தோம். கிட்டத்தட்ட 41% பேர் தாவேகாவிற்கு வாக்களித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதன்படி பார்த்தால் தாவேகாவிற்கு மொத்தமாக 121 தொகுதிகளில் வெற்றி கிடைக்கலாம் என தெரிய வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதுதான் தற்போது தாவேகாவினரை குஷியாக்கியுள்ளது. மேலும் இந்த தகவல் அரசியல் வட்டாரத்திலும் சமூக வலைதளங்களிலும் தற்போது பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது. இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டுள்ள ரவி, IPS தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். மொத்தம் 31 ஆண்டுகள் IPS அதிகாரியாக பணியாற்றியுள்ளார். 2022ஆம் ஆண்டில் ஓய்வு பெற்றார். இவர் 1991ஆம் ஆண்டு பேட்சை சேர்ந்த இவர் தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவராவார். எது எப்படியோ நாளைய தினத்தில் விஜய்க்கான வாக்கு சதவிகிதம் என்ன என்பது முழுமையாக தெரிய வரும். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் சொல்வது உண்மையா இல்லையா என்று தெரியும் என்றே கூறப்படுகிறது.